रब के मेहमान तुझसे बख्शिश का है सामान। माहे रमजान रमजान आया, 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 रमजान आया। شهر الخير وحب الغير قيام الليل صيام رمضان رمضان شهر فيه يوم أفضل من كل الأيام رمضان رمضان تفتح أبواب காதலன் கண்ணிலே தூக்கமே இல்லையே, காதலன் கண்ணிலே தூக்கமே இல்லையே, ஃபைசியின் காதல் கொண்ட நெஞ்சம் என்றும் அழிவதில்லையே, காதலன் கண்ணிலே தூக்கமே இல்லையே, காதலன் கண்ணிலே தூக்கமே இல்லையே. பாசமும் நேசமெல்லாம் வேஷமாக மாறி போகும், சொந்தமும் பந்தமெல்லாம் வந்த வழியே ஓடி போகும். பாசமும் நேசமெல்லாம் வேஷமாக மாறி போகும், சொந்தமும் பந்தமெல்லாம் வந்த வழியே ஓடி போகும். ஃபைசியின் காதல் மட்டும் எந்தன்னுடனே நிலைத்திடும், ஃபைசியின் காதல் மட்டும் எந்தன்னுடனே நிலைத்திடும். இதை நினைத்தேன் உள்ளம் மகிழ்ந்தேன், பேரின்ப கீதம் பாடுவேன். காதலன் கண்ணிலே தூக்கமே இல்லையே, நன்மையே ஒன்று கூட எந்தன் வாழ்வில் செய்ததில்லை, நன்மையே என்னதென்று கொஞ்சம் கூட அறிந்ததில்லை, நன்மையே ஒன்று கூட எந்தன் வாழ்வில் செய்ததில்லை, நன்மையே என்னதென்று கொஞ்சம் கூட அறிந்ததில்லை. நான் செய்த நன்மையெல்லாம் ஒன்றே ஒன்று ஒன்றுதான், நான் செய்த நன்மையெல்லாம் ஒன்றே ஒன்று ஒன்றுதான். அண்ணல் ஃபைசி மீது கொண்ட தெய்வீக காதல் ஒன்றுதான். காதலன் கண்ணிலே தூக்கமே இல்லையே, காதலன் கண்ணிலே தூக்கமே இல்லையே. மரணமே விரைவில் வந்து எந்தன் மூச்சும் அடங்கினாலும், மன்னரை மீது எந்தன் பூத உடலும் உறங்கினாலும், மரணமே விரைவில் வந்து எந்தன் மூச்சும் அடங்கினாலும், மன்னரை மீது எந்தன் பூத உடலும் உறங்கினாலும், மன்னரை மீது மலரும் மலர்கள் எல்லாம் பாடுமே, மன்னரை மீது மலரும் மலர்கள் எல்லாம் பாடுமே. அன்பே ஃபைசி அருளே ஃபைசி என் காதல் ஜோதி ஃபைசியே, காதலன் கண்ணிலே தூக்கமே இல்லையே, காதலன் கண்ணிலே தூக்கமே இல்லையே. மறுமையின் நாளை எண்ணி எந்தன் கண்கள் கலங்கவில்லை, மறுமையில் நாயன் முன்னே நிற்பதற்கும் தயக்கமில்லை, மறுமையின் நாளை எண்ணி எந்தன் கண்கள் கலங்கவில்லை,
மறுமையில் நாயன் முன்னே நிற்பதற்கும் தயக்கமில்லை. மறுமையின் நீதிபதியே ஃபைசிநாதர் அல்லவா, மறுமையின் நீதிபதியே ஃபைசிநாதர் அல்லவா. என்ன கலக்கம் என்ன தயக்கம், நேராக சொர்க்கம் செல்லுவேன் காதலன் கண்ணிலே. தூக்கமே இல்லையே காதலன் கண்ணிலே, தூக்கமே இல்லையே. அஸ்ஸலாமு அலைக்கும். जी अल्हम्दुलिल्लाह अल्हम्दुलिल्लाहिल्लज़ी हदाना लिल-इस्लाम वस्सलातु वस्सलामु अला रसूलिल मुस्तफ़ा रजीम बिस्मिल्लाहिर रहमानिर रहीम इन्नल्लाहा व मलाइकतहु युसल्लूना अलन नबी या अय्युहल्लज़ीना आमनु सल्लु अलैहि व सल्लिमु तस्लीमा अल्लाहुम्मा सल्लि अला सय्यिदिना मुहम्मदिन व अला आलि सय्यिदिना मुहम्मदिन व बारिक व सल्लिम व कल्लिम अलैहि. அல்லாஹ்வின் ஃபضல் கிருபை கருணை அல்லாஹ் நம்மை இந்த ரமலானுடைய மாதத்தை அருள் புரிந்த ரப்புல் ஆலமீன் நம்மை நன்மை செய்யக்கூடிய ஒரு மஜ்லிஸில் அல்லாஹ் நம்ம ஒன்று சேர்த்தானா அந்த அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும். அல்ஹம்துலில்லாஹ். ரமலான் பிறை பார்த்த சந்தோஷம் இன்னும் உள்ளத்தில் நீங்காத நிலையில் ரமலான் நம்மை விட்டு கடந்து விட்டது. ஏதோ ஒரு 2 நாள் தான் பார்த்தது போல தெரிகிறது ரமலானுடைய பிறை. அந்த தக்பீர் சொல்லும்போது ஒரு பசுமையான ஒரு உள்ளத்தில் ஒரு சந்தோஷம். நம்ம பிறையை பார்க்கல, பிறையை பார்த்துட்டாங்க, ஷக்குடைய நாள் அன்னைக்கு பிறையை பார்த்துட்டாங்கன்னு பள்ளிவாசல்ல தக்பீர் சொல்லும்போது அந்த தக்பீருடைய சத்தத்தை கேட்டவொன்னே ஒரு சந்தோஷம் உள்ளத்துல. அந்த சந்தோஷம் இப்ப நினைச்சாலும் இப்பதானே நாம அதை பார்த்தோம் என்பதை போல தெரியுது. ஆனா 24வது நோன்பு கடந்து விட்டது. ரமலான் ஓடி போயிடுச்சு. அது அதல்லக்கும் ஷஹருன் அலீமுன் ஷஹருன் முபாரக்குன்னு பெருமானார் சொன்ன மாதிரி நிழல் போல நம்மை விட்டு இந்த ரமலான் கடந்து விட்டது. ஏதோ ஒரு 4 நாள் தொழுதோமா 5 நாள் தராவி தொழுதோமான்ற மாதிரி இருக்கு. ஆனால் 24 நாள் நம்ம தராவி தொழுதிருக்கோம், நோன்பு வச்சிருக்கிறோம். இன்னும் ஒரு வாரம் இருக்கு. அல்விதா இன்னைக்கு ஓதுனாங்க பள்ளிவாசல்ல, ஜுமா பயானுக்கு போகும்போது இன்னைக்கு அல்விதா ஓதுனாங்க, முடிஞ்சு. ஏன்னா ஷக்குடைய நாள், அதாவது அடுத்த வெள்ளிக்கிழமை பெண்ணாவா இருக்கலாம், அதனால இன்னைக்கு அல்விதா ஓதுனாங்க. அப்போ அல்விதா யா ஷஹர ரமலான் அப்படின்னு அந்த குத்துபால சொல்லுவாங்க. இவ்வளோ நாள் என் கூட இருந்தீங்க, இப்போ என்னை விட்டு பிரியிறியே, அழகான தராபியுடைய தொழுகை நீ கொடுத்தியே, இரவு நேரத்திலே கண் விடுத்து அமல் செய்ய வைத்தியே அப்படின்னு ஒவ்வொன்றா சொல்றாங்க. ஆமா, சிலர் தான் அதை அழுது ஓதுவாங்க. சில இடத்துல நான் கேட்டேன், இன்னைக்கு நம்ம பள்ளிவாசல்ல கூட அல்விதா ஓதலைன்னு சொன்னாங்க. அதான் அந்த ரசமண் இருந்தது, கொஞ்ச நாள் பொறுத்து அது காணா போயிடுது. நல்லா பாதுகாக்கணும். இப்படிதான் ஒவ்வொரு அமல்களுமே சஹாபாக்கள் இடத்துல உயிரோட்டம் உள்ளதாக இருந்துச்சு. தாபீன்கள்கிட்ட அது வரும்போது உயிரோட்டம் உள்ளதா இருந்துச்சு. தபா தாபீன், இமாம்கள், வலிமார்கள், ஏன்னா அவங்கள்ட்ட அது உயிரோட்டம் உள்ளதா இருந்துச்சு. நம்ம கியாமத்துடைய நெருக்கத்துல வந்து உட்கார்ந்துக்கிட்டு இன்னைக்கு என்னங்க அல்விதாவை கேட்குறீங்கன்றாங்க. ஏன்னா அப்போ அதோடைய மதிப்பு மரியாதை நமக்கு தெரியலன்னு அர்த்தம். அதோடைய மதிப்பு குறைஞ்சி போச்சு. நம்ம ஷேக நாயக மதிச்ச மாதிரி யாரும் இப்போ ரமலானை மதிக்கிறா? ரமலானுடைய இரவுகளை லைலத்துல் கத்ருன்னு வந்துட்டா, அந்த லைலத்துல் கத்ர் ஒரு வினாடி கூட வேஸ்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு சர்க்காரு அவங்க கற்றுக் கொடுத்ததுனால நாம் ஏதோ மதிக்கிறோம். இல்லைன்னு சொன்னால் நம்ம கூட அதாவது கமா ஹக்கஹு மதிக்கலன்னு தான் சொல்லணும். சர்க்கார் மதிச்ச மாதிரி மதிக்கல தான். எல்லாம் நம்மளை பாதுகாக்கணும். என்றாலும் ஒரு ஆதங்கம் சொல்றோம்ல, அது இருக்கு. ஆஹா, ரமலானை மதிக்கணுமேன்ற ஒரு பயம், அதை கொண்டு அல்லாஹ் நம்ம பாவங்களை மன்னிச்சா உண்டு. அப்போ அந்த ரமலான் வந்து நம்ம இடத்திலே அல்லாஹு தாலா ரமலானை கொடுத்தான். ஏன் ரமலான் நம்ம கிட்ட வந்துச்சு, அதனுடைய காரணம் என்ன?
இந்த மாதம் எது அல்லாஹ் கொடுத்தான் ஸ்பெஷலா ஒரு மாதம் சொன்னான்னா லால்லக்கும் தத்தக்கும் தான். குத்திபா அலைக்கும் சியாம் கமா குத்திபா அலைல்லதீன, நோன்பு சொல்றான் லால்லக்கும் தத்தக்கும், உங்க தக்குவாவை உண்டாக்குறதுக்கு தான் நோன்புன்ட்டான். பகல் காலங்கள்ல நோன்பு, அந்த தக்குவா இறையச்சம் நமக்கு வரதான் செய்யுது, இல்லைன்னா நம்ம அதை செய்ய மாட்டோம். அல்லாஹ்வுக்காண்டி நோன்பு வைக்கிறோம்ல, அது நமக்கு தான் தெரியும். நோன்பு என்பது யாருக்கு தெரியும்? இன்னைக்கு கூட கேட்ட ஜுமால, நோன்பு வச்சிருக்கக்கூடியவர்களே எல்லாரும் நோன்பாளி மாதிரி தான் இருக்கும். யார் இல்லை நோன்பு வச்சிருக்கிறா, யார் நோன்பு விட்டுருக்கிறா யாருக்கும் தெரியாது. சில பேருக்கு சலுகை இருக்குது, இஸ்லாத்துல சலுகை இருக்குது. மரீதா இருந்தா, சஃபர்ல இருந்தா நோன்பை விடலாம். அப்ப நோன்பை விட்டா கூட, நான் நோன்பு விட்டுட்டேன், எனக்கு நோய் என்ன, அதனால நான் நோன்பு விட்டுட்டேன், டாக்டர் நோன்பு விட சுட்டுலாங்க அதனால விட்டுட்டேன் என்று அவரு பகிரங்கமாக சாப்பிடக்கூடாதுன்னு இருக்கு. பகிரங்கம்னா என்ன? ரோட்ல உட்காந்து சாப்பிடுவார். அதுக்குன்னு வீட்லயே ஹாலில் உட்காந்து சாப்பிடக்கூடாதான், அறையில பூட்டிட்டு சாப்பிடணும். சரியா சொல்லக்கூடிய சட்டங்கள். நோன்பாளி போலவே அவரும் இருக்க வேண்டும் அப்படின்னு தான் அது கிதாபில் எழுதுறாங்க. நோன்பாளியை போலவே அவர் இருக்க வேண்டும். அப்ப நோன்பை வச்சுட்டு போயிடுவாரு. நோன்பாளியை போல இருக்கணும்னா பிறர் பார்க்கறதுக்கு அவர் நோன்பு, இவர் நோன்பு விட்டுட்டாங்கன்னு சொன்னாங்க, நோன்பாளி மாதிரி தானே தெரியுது, சாப்பிட்ட மாதிரி நான் பார்க்கவே இல்லையேன்னு சொல்லணும். தண்ணி குடிச்ச மாதிரி நான் பார்க்கவே இல்லையே என்று சொல்ல வேண்டும். அந்த அளவுக்கு யார் கண்ணிலும் படாம மறைத்து அவர் தண்ணீர் குடிக்கணும், சாப்பிடணும். அதுதான் நோன்பாளி போல இருப்பதுன்னு அர்த்தம். அப்போ இன்னைக்கு பாத்தீங்கன்னா நிறைய பேர் பெண்கள் அந்த மாதிரி இருக்கிறாங்க. பகிரங்கமா நோன்பு காலங்கள்ல ஹோட்டல்ல உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கிறாங்க, ஜூஸ் குடிச்சிட்டு இருக்கிறாங்க, எல்லாம் புர்கா போட்டு பெண்கள். இப்போ மற்றவர்கள் என்ன நினைப்பாங்க, என்ன ஒரு சாரார் இப்போ நோன்பை வைக்கிறது இல்லையான்னு நினைப்பாங்க. ஒரு சாரார் நோன்பை வைக்கிறது இல்லை போல, ஏதோ ஒரு சிலர் தான் வைக்கிறாங்க, இதுல யாரால முடியும் எப்படி சொல்றாங்க. சில பேர் என்ன சொல்றாங்க, ஆமா யாருக்கு தெரியும், உள்ள போய் தண்ணி குடிச்சா யாருக்கு தெரியும் என்றுதான் நினைக்கிறாங்க. புரியுதுங்களா? நெருக்கமானவர்களுக்கு தெரியும் அவர்கள் தண்ணி கூட குடிக்க மாட்டாங்க என்பது. புரியுதுங்களா? ஹேர் என்ன செய்தின்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை கண்டித்து இருக்கிறாங்க. நீங்க நோன்பாளியை போல தான் இருக்கணும் நோன்பு காலங்கள்ல. அதனால்தான் இஸ்லாமிய சட்டம் இருந்துச்சுன்னு சொன்னா, ஏன்னா பகல் காலங்கள்ல எல்லா உணவகங்களும் மூடி வைக்கணும். லால்பேட்டையில ஒரு இது இருக்காது. பகல் காலங்களில் லால்பேட்டையில பார்த்தீங்கன்னா எங்கேயுமே சாப்பாடு டிஃபன்லாம் கிடைக்காது. ஏன்னா நோன்பு வைத்திருக்கிறதுனால, அந்த ஊரே முஸ்லீமா இருக்கிறதுனால அதை கடைபிடிக்கிறாங்க. செய்தி என்னன்னா, அது நோன்பாளிகளை போல இருக்கணுன்றதுக்கு தான் சட்டம் அது. அதனால பெண்களுக்கு அவர்களுடைய சில நாட்கள், மாதத்தில் சில நாட்கள் அவங்க நோன்பு விடுறாங்க. ஸோ அதனால பகிரங்கமா சாப்பிடணுன்றது அல்ல, வாங்கிட்டு போய் வீட்டில் போய் சாப்பிடுங்க. அதை நோன்பு காலத்தை நாம மதிக்கலைன்னு அர்த்தம் இல்லைன்னா, நோன்பை மதிக்கவில்லை, இஸ்லாத்தினுடைய அனுஷ்டானமான ஒன்றை நாம் மதிக்காதவருடைய கூட்டத்தில் சேர்ந்துருவோம். அதனால இஸ்லாத்துடைய அந்த அனுஷ்டானங்களை மதிக்கும் போது தான் அல்லாஹ்வுடைய ஃபஸில் நமக்கு கிடைக்கும், அருள் கிடைக்கும், இல்லைன்னா கிடைக்காது. எனக்கு தான் நோன்பு விட்டோமே, நான் என்ன குடிச்சா என்ன இருக்கு, சாப்பிட்டா என்ன இருக்குன்னு நினைக்கக்கூடாது. யாருக்கும் தெரியாமல் நீங்க நோன்பு மாதிரியே இருக்கணும்னு பெருமானார் சொன்னாங்க. ஹைர், அல்லாஹ் ஃபஸில் செய்யணும். இந்த ரமலான் நமக்கு தக்வாவை கொடுக்கிறது. நோன்பாளி என்று அவர் சொன்னால்தான் தெரியும், வேற யாருக்குமே தெரியாது. இது நோன்பு என்பது அவருக்கும் அல்லாஹ்வுக்கும் மத்தியில உள்ள ஒரு அமல். தனியா போய் அவர் சாப்பிட்டுருக்கலாம், தனியா தண்ணி குடிச்சிடலாம், எனக்கு ரொம்ப தாகமாச்சு குடிச்சிட்டேன்னு. ஆனா யாராவது அப்படி செய்யறாங்களா? ஏன் செய்யறதில்ல? என்னை அல்லாஹ்வுக்காக நான் நோன்பு வைத்தேன், அவன் என்னை பார்த்து கொண்டிருக்கிறான். அந்த ஈமான், அந்த தக்குவாவை அல்லாஹு தாலா இந்த ரமலான் மாசத்துல கொடுக்குறான். லஅல்லக்கும் தத்தகுன்னா, அது என்ன தக்குவா நம்ம சொல்லுவோம்? யஹ்சானுடைய பார்ப்பது, பார்ப்பதும் பார்க்கப்படுவதும். புரியுதுங்களா? தக்குவா வேற, ஷரிய தக்குவா, தரீக தக்குவா அது தனி. யஹ்சான்ல என்ன சொல்றாங்க? பார்ப்பதும் பார்க்கப்படுவதும். என்னை அல்லாஹ் பார்த்து கொண்டே இருக்கிறான் நினைக்கிறதுக்கு பேரு யஹ்சான். அது ஒரு வகை தக்குவா. அல்லாஹுடைய கண்ணை விட்டு நான் மறைய முடியாது. ஒரு முரீது ஒரு ஷேகன் ரொம்ப நேசிச்சாங்க, ஒரு அப்பாவியான முரீது, அவரை ரொம்ப நேசிச்சாங்க சொல்றாங்க. மற்றவங்கெல்லாம் பொறாம, என்ன இவர் மட்டும் ஸ்பெஷலா, அவர் மட்டும் ரொம்ப முகப்பத்து வைக்கிறாங்க,
நம்மளாம் முகத்தை வைக்க மாட்டாங்க அப்படின்னு ஒரு உள்ளத்துல எல்லாருக்கும் கொஞ்சம் இருந்துச்சு. இதை போக்குறதுக்காக ஷேக் என்ன பண்ணாங்க, எல்லார் கையிலையும் ஒரு ஒரு கோழியை கொடுத்தாங்க. கோழி கோழி கொடுத்து, இதை யாரும் பார்க்காத வெட்டிட்டு வரணும், அதை கழுத்தை அறுத்துட்டு வரணும், புரியுதுங்க, யாரும் பார்க்காத இடத்துல அதை கழுத்தை ஜபா செய்யணும்னு சொல்லி கொடுத்தாங்க. எல்லாரும் வெட்டிட்டு வந்துட்டாங்க, எல்லாரும் கழுத்தை அறுத்து கொண்டு வந்துட்டாங்க கோழியை. இவர் மட்டும் அப்படியே தூக்கிட்டு வர்றாரு. என்னங்க அப்படியே தூக்கிட்டு வந்திருக்கீங்க, ஏன்னா யாரும் பார்க்காத இடம் உங்களுக்கு கிடைக்கவே இல்லையா அப்படின்னு கேட்குறாங்க. எல்லாரும் சிரிக்கிறாங்க. இல்லை, இவருக்கு ஒரு இடம் கூட கிடைக்கலையாம்பா, ஒரு முட்டு சந்து கூட இவருக்கு கிடைக்கலையா அப்படின்னு எல்லாரும் சிரிக்கிறாங்க. அப்பதான் அவங்க சொன்னார், யார் ஷேக் அவர்களே, நானும் ஒவ்வொரு இடத்துலையும் போய் பார்த்தேன், யாரும் இல்லாத இடத்துல போய் அதை அறக்கத்தான் பார்த்தேன், அப்படி இருந்தும் அல்லாஹ் என்னை பார்த்துக்கிட்டே இருக்கிறான். அப்பதான் ஷேக் சொன்னாங்க, இந்த ஒண்ணுக்காக தான் அவரை நான் நேசிக்கிறேன். உங்களுடைய உள்ளத்தில் இல்லாத தக்வா அவருடைய உள்ளத்தில் இருக்குன்னா. அப்போ ஷேக் ஒருத்தவங்களை நேசிக்கிறாங்கன்னு சொன்னா அவங்க லில்லாஹியத்து, அல்லாவுக்காக தான் நேசிப்பாங்க. காசு பணத்தாக நேசிக்கிறவங்க ஷேக் அல்ல. காசு பணத்தாக நேசிச்சாருன்னு சொன்னா அவர் ஷேக்கே இல்லை, புரியுதுங்களா? காசு பணத்துக்காக நேசிச்சா அவர் ஷேக்கே கிடையாது. அல்லாவை இலாவா காட்டி அவர் சிற்சிகளை இலாவாக்குனா என்ன அர்த்தம்? அப்போ ஹக்தாலா நம்ம தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய ரப்புல் ஆலமீன் நம்ம கூட இருக்கிறான்ற ஈமான் இஸ்திகாமத்துடன் இருக்கக்கூடியதுதான் ஷேகுமார். அந்த இல்மு ஞானத்தை கொடுக்கும்போது அவருடைய இன்னும் அதிகரிக்கிறது. ஜாதத்துக்கும் ஈமானா, அவங்க அந்த கலிமாவை பற்றி சொல்லும்போது அவர்களுக்கு இன்னும் கலிமா, அவங்களுடைய ஈமான் அதிகமாக. அல்லாஹ் ஃபதுல் செய்யணும். இந்த ரமதான் முத்தகீன்களாக ஆக்க வந்த இந்த ரமதான், அதனுடைய சொஹபத்தில் நாம் இருந்து அது நம்மை விட்டு செல்வது என்னவாக இருக்கணும்? தக்வா இருக்க வேண்டும் உள்ளத்திலே. இறையச்சம் நம்முடைய உள்ளத்துல வந்துடணும், அல்லாஹ்வுடைய பயம் வந்துடணும். ஈமான் ஒரு தக்வா எங்க இருந்தாலும் அல்லாஹ் சொல்றது தான், ஈமான் ஒரு தக்வா. ஈமான் இல்லாத நிலையிலே தக்வா பிரயோஜனம் வைக்காது. நீ மூமினாக இருக்கணும்ன்றான். ஈமான் அல்லாஹ்வின் மீது அசைக்க முடியாத நம்பிக்கையை வளர்த்துக் கொள்வதற்காக உள்ள மாசம் இது. ஈமானும் உயர்த்திசாபன் மா தகதம் தம்பிக்கின்றான்ல. எதை சொன்னாலுமே ஈமானுடன் நீங்க அந்த அமலை செய்யும் போது அல்லாஹ் அவங்க பாவங்களை மன்னிக்கிறான்னு சொல்லும் போது, அப்போ ஈமானை வளர்த்து கொள்ளக்கூடிய மாதம் இது. அந்த மாதம் நம்மை விட்டு செல்ல இன்னும் சில நாட்கள் தான் இருக்குது. அதனால் அன்பர்களே, அல்லாஹ் நம்மை மன்னிக்கப்பட்டவருடைய பட்டியலிலே சேர்க்க வேண்டும். சேர்த்துட்டானா தெரியல, அதனால மன்றாடணும், கெஞ்சணும். கடைசி சமயத்துல மெல்லமா மாரத்தான்ல ஓடுவான், ஆனா அந்த எல்லை விட்டா ரொம்ப வேகமா ஓடுவோம் பாருங்க. முடியும் போது இன்னும் கொஞ்சம் தூரம் தான் இருக்குதுன்னும் போது எல்லாம் ரொம்ப வேகமா ஓடுவாங்க. அந்த மாதிரி ரமலான் விளிம்பில் இருப்பதனால நாம் இன்னும் அதிகமாக தக்வா செய்ய வேண்டும், அமல்களை அதிகமாக செய்யணும். அல்லாஹ் நம்மள ஃபஸல் செய்வான். அதனால பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் லைலத்துல் கத்ர் அப்படின்னு சொல்றோம். இந்த லைலத்துல் கத்ர் இரவு பெருமானார் எப்போ சொன்னாங்க? கடைசி 10ல் சொன்னாங்க. கடைசி 10ல், அதுலேயும் ஒற்றைப்படையினாங்க முகமது ரசூலுல்லாஹ். அது 21 இருக்கலாம், 23, 25, 27, 29, 5 இருக்குது. இந்த 5ல் ஏதாவது ஒரு நாள் லைலத்துல் கத்ராக இருக்க வாய்ப்பு இருக்கு. இப்போ நாம பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன கொடுத்துருப்பாங்க? நாமளே ஈமானை பத்தி பேசுறோம், நம்ம ஷேக்கிட்ட ஈமானியத்தான பேசிய விஷயங்களை தான் நம்ம கேட்டுக்கிட்டோம். சர்க்கார்கிட்ட சில்லா இருக்கும்போது ஜிக்ர் மஜ்லிஸ்க்கு போவோம் பார்த்தீங்களா? இமாமுடைய சோபத்தில் நம்ம ஜிக்ர் மஜ்லிஸ்க்கு இருந்திருக்கிறோம். அப்போ என்ன பேசுவாங்க? ஜிக்ருடைய சிறப்பு பேசுவாங்க. ஆனா ரமதானுடைய சில்லால என்ன பேசுனாங்க? ஈமானை பத்தி பேசுனாங்க, லா இலாஹா இல்லல்லாஹ் கலிமா பேசுனாங்க, இறை ஞானத்தை பேசுனாங்க. ஏன்னா அதுதான் அந்த தேவையானது, அதுதான் தேவை. ஒரு மூமின் எப்போ மூமின் நாம முத்தகையாகணும்ல. நம்ம முத்தகையான என்ன செய்யணும்? தக்வாவுக்கு தானே ரமலான், தக்வாவை கொடுக்கறதுக்கு தானே ரமலானை கொடுத்தேன்றான் அல்லாஹ். நம்ம முத்தகையானா என்ன செய்யணும்? முகமது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆனா ஆலமக்கும் பில்லாஹ் வா அனா அத்காக்கும் பில்லாஹ், நான் அல்லாவை ரொம்ப அறிந்திருக்கிறேன், அதனால நான் அல்லாவை ரொம்ப பயப்படுறேன். நான் தக்வா எப்போ வரும்? இறை ஞானம் யாருக்கு இருக்குதோ அவரு தான் தக்வா வரும். எந்த அளவுக்கு இறை ஞானம் இருக்கிறோ அந்த அளவுக்கு தக்வா வரும். புரியுதுங்களா? அதனாலதான் சர்க்கார் நமக்கு ரமதானுடைய மாசத்துல இறை ஞானத்தை அதிகமாக போதித்தார்கள். காரணம், நீங்கள் இறை ஞானத்தை தெரிந்து கொண்டீர்கள் சொன்னால் முத்தகியாக ஆகிவிடுவீர்கள்.
ஆனா அக்ஷாக்கும் பில்லான்னு ஒன்று எடுத்துருவாங்க. ஆனா ஆலமுக்கும் பில்லா வான அக்ஷாக்கும் பில்லா என்று பெருமாள் சொன்னாங்க. ஹகீகத் அல்லாஹ்வை அஞ்ச வேண்டும் என்று சொன்னால் ஞானம் இருந்தாதான் அஞ்ச முடியும். அல்லாஹ் யாருன்னு தெரிஞ்சாதான் அஞ்ச முடியும். வாட்ஸ்அப்ல திடீர்னு பார்த்தா ஒரு பையன் பாம்பு, அவன் பாட்டுல வேலியில போயிட்டு இருந்த பாம்பு, இவன் சின்ன பையன், எனக்கு தெரிஞ்ச ஒரு 2 வயசு இருக்கும் 3 வயசுமா தெரியல, தத்த புத்தா நடக்கிறான், அவன் நடக்கவே முடியல. நேரா வேலியில கிடந்த பாம்பை எடுத்துட்டு வந்து வீட்டுக்குள்ள வந்துட்டான். ஹால்ல அவன பயந்து ஓடுறாங்க, தெரிச்சு எல்லாம் உள்ள உட்காந்துக்கிறாங்க. இவன் பாம்பை கையில எடுத்துக்கிட்டு சட்டை கூட இல்ல, ஒரு டவுசர் சட்டு போட்டுக்கிறான், பாம்பை பிடிச்சிக்கிட்டு நேரா வீட்டுக்குள்ள வந்துட்டான். வந்து ஹால்ல கொண்டு வந்து விட்ட உடனே அவன் தெரிச்சு ஓடுறான். இவன் ஏன் ஓடுறான், இவன் ஏன் தூக்கிட்டு வந்தான்? அம்மா ஒரு பக்கம் ஓடுறான், அல்லா என் புள்ள கத்துறாவான், எல்லாரும் கத்துறானுங்க. ஆனா தெரிச்சு ஓடுறான், பாம்பு அப்படியே கையில வச்சுக்கிறான். இவன் குடுக்குன்னு வந்து யாருக்கிட்டே கொடுக்க போறான், அவன் தெரிச்சு ஓடுறான். ஏன் இவன் ஓடுறான், ஏன் இவன் தூக்கிட்டு வரான்? ஒன்னே ஒண்ணுதான், அவங்களுக்கு எல்லாம் மாரிஃபா இருக்கு, இவனுக்கு மாரிஃபா இல்ல. இந்த பாம்பு என்ன செய்யும்ன்ற அறிவு இந்த பையனுக்கு இல்ல. அதனால வேலியில கடந்த ஓனாவை வேட்டி உள்ள விட்டோம்னா அவன் பிடிச்சிட்டு வந்துட்டான். என்ன புசு புசுன்னு அழகா போகுதுன்னு சொல்லிட்டு அவன் என்ன பண்ணான், கையில பிடிச்சிட்டு வந்துட்டான். அழகா இருக்குது பாக்கிறதுக்கு, நெளிஞ்சு போதேன்னு அவனுக்கு ஒரு விளையாட்டு பொம்மை மாதிரி தெரிஞ்சிருக்கு போல தெரியுது. அவன் கையில பிடிச்சிட்டு வந்துட்டான். நான் புதுசா ஒரு விளையாட்டு பொம்மை கொண்டு வைக்க, நீ வாங்கி கொடுத்தலாம் என்ன வேஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு அம்மா பாப்பாட்ட காட்டுறதுக்கு வரான். இவன் தெரிச்சு ஓடுறான். எல்லாம் என்னதெல்லாம் கொண்டு வர்ற நீனு, வேலியில போனதுக்கு கூட்டுக்குள்ள கொண்டு வந்து விடுறிய. ஏன்னா இது என்ன செய்யும்னு அந்த தாய்க்கு தெரியும், அது என்ன செய்யும் தகப்பனுக்கு தெரியும், சொந்த பந்தங்கள் எல்லாத்துக்கும் தெரியும். இவனுக்கு தெரியல, தூக்கிட்டு வந்துட்டான். அப்புறம் ஓடி போய் அவனை தூக்கி அது பாட்டுல ஓடுது, அப்புறம் அடிக்க போறான். எதுக்கு சொல்ல வர இந்த செய்தி, நான் பார்த்தவனா தான் நினைச்சேன், இர்ஃபான் எவ்வளவு முக்கியமானது, இறை ஞானம் எவ்வளவு முக்கியமானது. உன்னுடன் இருக்கக்கூடிய அல்லாஹ்வை உணராம விளையாடிக்கிட்டு இருக்கிற நீ, பாம்போட விளையாடிட்டு இருக்கான், விளையாடிதான் அவன் தூக்கிட்டு வரான். புதுசா ஒரு விளையாட்டு பொம்மை வச்சுக்கிறேன்னு அந்த மாதிரி விளையாடிக்கிட்டு இருக்கிறோம். அதுதான் ஷேக்னாங்க சொன்னாங்க, யாருன்னு தெரியாம என்ன செஞ்சுட்டு இருக்கிறாரு. இதுக்கு இன்னொரு உதாரணம் சொல்லுவாங்க சர்க்கார். ஒருத்தன் மாடு வளர்த்தான், பசு. அது என்ன ஆச்சு, காட்டுக்கு போச்சு. போய் அது பாட்டுல மேய்ஞ்சிட்டு டெய்லி வந்துடும் கரெக்டா டைமுக்கு. அன்னைக்கு வரல, அது என்னடா இது மாடு வரலையேன்னு சொல்லிட்டு அரிக்கான்னு சொல்லுவாங்க, அது என்னது அரிக்காதா, அரிக்கன்னு சொல்லிட்டு இது அந்த காலத்துல ஒரு என்னமா லேம்ப் அரிக்கன்னு சொல்லுவாங்க. அந்த லேம்ப் எடுத்துட்டு போயிட்டான், காட்டுக்கு போறான். போனா அது வேற காத்துல இப்படி இப்படி ஆடுதான், சரியா அவனுக்கு வெளிச்சம் தெரியல. குத்து மதிப்பா அப்படியே நடந்து போனா, பார்த்தா ஒரு இடத்த படுத்து கிடக்குது மாடு. உடனே என்ன பண்ணான், பக்கத்துல உட்காந்துக்கிட்டான். நான் உனக்கு என்ன குறை வச்சேன், நீ இங்க வந்து படுத்து கிடக்குற அப்படின்னு அதுகிட்ட பேசுறான். நான் என்ன உனக்கு குறை வச்சேன், என் மேல ஏன் கோச்சிக்கிற, நான் உனக்கு அழகா தண்ணி வச்சேன். அவன் ஒரு போல்பால் மனுஷன்னு சொல்லுவாங்க போல, ஏன்னா அவன் ஒரு போல்பால். அதனால உனக்கு என்ன குறை வச்சேன், நீ மாட்டை பார்த்தா இழுத்துட்டு வர வேண்டியதானே வீட்டுக்கு, இழுத்துருந்தா தெரிஞ்சிருக்கும். அப்போ அவன் இழுக்கல. ஏன்னா அவன் வந்து சரி இந்த இருட்டுல எங்க கொண்டு போறது, மாடை ஓட்டிக்கிட்டு போக முடியாது, வெடிஞ்ச வேணா போலான்னு சொல்லிட்டு பக்கத்துல உட்காந்துட்டான். உட்காந்து நான் உனக்கு என்ன குறை வச்சேன், ஒழுங்கா தானே சார், நான் வந்து வக்கையில போட்டேன், கழனி தண்ணி வச்சேன், நீ எல்லாம் குடிச்சு நல்லதானே, பால் கொடுத்த, என்ன மாதிரி எனக்கு என்ன நான் உன்னை கவனிச்சுக்கிறேன், நீ ஏன் இப்படி வந்து என் மேல கோச்சிக்கிட்டு இங்க வந்து படுத்து கிடக்குறன்னு சொல்லி பேசிக்கிட்டே தூங்கிட்டான். திடீர்னு காலையில லைட்டா பொழுது விடியுது, வெளிச்சம் வந்தவன, மூஞ்சில கொஞ்சம் வெளிச்சம் பட்டவன எழுந்து பாக்குறான். பார்த்தா அவன் நைட்டு ஃபுல்லா தடவிட்டு இருக்கிறான், அந்த மாடை தடவி பேசிட்டு இருந்தான். பேசி அசந்து அவனும் தூங்கிட்டான். விடிஞ்சு பார்த்தா பெரிய சிங்கம் படுத்து கிடக்குது, அதுதான் இவ்வளவு நேரம் தடவிட்டு இருக்கிறான். இவன் நிலைமை எப்படி இருக்கும்? அவரு ஜம்முன்னு உட்கார்ந்துட்டு இவனை பார்த்துட்டு இருக்கிறாரு, என்ன தடவிட்டு இருக்க நைட் எல்லாம், நானும் பகல் வரட்டும் பசிச்சவன உன்னை சாப்பிட்றேன்னு அவரும் பார்த்துட்டு இருக்கிறார். இத சர்க்கார் சொல்லி சொன்னாங்க, இந்த மாதிரி தான் நம்ம அல்லாட்ட விளையாடிட்டு இருக்கோம். யாருன்னு தெரியல, சிங்கத்தை நைட்டு ஃபுல்லா தடவிட்டு உட்கார்ந்து இருக்கிறான். தெரிஞ்சிருந்தா அவன் தடவானா? தூரத்துல இருந்து பார்த்துட்டே ஓட மாட்டான். புரியுதுங்களா? இந்த மாதிரி அல்லாட்ட நம்ம விளையாடிட்டு இருக்கோம். அப்ப என்ன, பயப்படணும், அஞ்சணும். சிங்கம் மாதிரி அல்லாஹ் கொடூரன் அல்லங்க.
சிங்கம் மாதிரி கொடூர், ஒரு எக்தரஃபான்னு சொல்லுவாங்க. இந்த உதாரணம் அப்படியே அல்லாஹ்வுக்கு வந்தா இருக்கும். பாம்பு மாதிரி அல்லாஹு தாலா என்ன விஷம் தோய்ந்தவன் அல்ல, நவுதுபில்லா நகல குஃபுர் பாஷை. 70 தாயோட கிருபையால் என்றான் அல்லாஹ், கருணையாளன் அல்லாஹ். அல்லாஹ் என்ன சொல்றாங்க, நீ அல்லாஹத்தை சீண்டி பார்க்காத, அல்லாஹ்வை சீண்டி புடிச்சான்னு வச்சுக்க, திருப்பி உன்னால தாங்க முடியாது. அதனால் அச்சம் வேண்டும், அல்லாஹ்வை அஞ்சிடும். நீங்க சிருஷ்டிகளை அஞ்சிட்டு உட்காந்து, இவன் என்ன செய்வார், அவன் சிருஷ்டி, இவன் பயங்கர ஷரு, அவன் பயங்கர ஷரு, இவன் அப்படி பண்ணிடுவான், இவன் எல்லாரோடைய ஷரு நீ தான், அப்படிதான் நினைக்கணும்னு நான் ஷேக்மா என்ன சொல்றாங்க, இருக்கிற ஷரு எல்லாத்துக்கும் நான் தான், எல்லாரும் ஹைருக்கு சொந்தமானவர் தான். புரியுதுங்களா? அப்போ அப்படி பார்க்க வேண்டும், அல்லாஹ் ஃபஸில் செய்யணும். செய்தி என்ன, நான் சொல்ல வந்த செய்தி, நாம் அல்லாஹுடைய ஞானம் இல்லாமல், இறை ஞானம் இல்லாமல் அல்லாஹோடு விளையாடி கொண்டிருக்கிறோம். அதனால அந்த ஞானம் கிடைத்து விட்டால் அல்லாஹு தாலாவுடைய கருணையின் பக்கம் முனிவீன இறைஹி வத்தகுன்றாங்க, என்னை அஞ்ச வேண்டும். மகான்கள் அப்படிதான் இருக்காங்க. அஞ்சு அல்லாஹ் விட்டு விரண்டோடுவதல்ல, அல்லாவை நெருங்க வேண்டும். அஞ்சு கொண்டே ஹக்கத்தால் அவன் நெருங்கணும். அப்பதான் அவனுடைய ரஹமத் என்னன்னு தெரியும், அல்லாவுடைய ரஹமத் என்னன்னு தெரியும். அல்லாஹ் ஃபஸில் செய்யும். இதனால் அன்பர்களே, நேரம் கடந்துருச்சு. ஹக்கத்தாலாவை நாம் அந்த இரையச்சம் நம்முடைய உள்ளத்திலே வர வேண்டும். அல்லாஹ் கூட இருந்து நம்ம தேவைகளை எப்படி பூர்த்தி செய்யறான்றது அடியான் விளங்கி விட்டால் அந்த ரப்புல் ஆலமீனை விடமாட்டான். ஆனா அவனை மாதிரி அரஹ்மர் ராஹிமின் யாருமே கிடையாது. இந்த உலகத்துள்ள யாரை நீங்கள் திருப்திப்படுத்த நினைச்சாலும் திருப்திப்படுத்த முடியாது. ஆனால் அல்லாஹ்வை யாரையும் திருப்திப்படுத்திட முடியாது. ஆனா ஹக்தாலா சொல்றான், அடியானே நீ ரஹ்மான்னு சொன்னால், ரஹீம்னு சொன்னா நான் இறங்கிறேன், உன் மேல கருணை காட்டுறேன். யா கஃபார்னு சொன்னா நான் உன்னை மன்னிச்சிருன்றான். யோசிச்சு பாருங்க, மன்னிப்பதற்கே அல்லாஹ் இந்த மாசத்தை கொடுத்தான். மன்னிக்க வேண்டியே அல்லாஹ் ஒரு மாசத்தை கொடுத்துருக்கானா, இந்த ரமதானுடைய மாசம் தான். பெருமானார் சொல்றாங்க, இப்படி ஒரு மாசம் கிடைக்கவே கிடையாது ஒரு அடியானுக்கு, ஒரு முஸ்லீமுக்கு, ஒரு என்னுடைய உம்மத்துக்கு இப்படி ஒரு மாதம் கிடைக்கவே கிடைக்காதுன்னா, அப்படிப்பட்ட ஒரு உன்னதமான மாதம் இந்த ரமதானுடைய மாதம். அதனால்தான் பெருமானார் 2 மாதமாக அதை ஆசித்தார்கள். அது துவா கேட்டு வாங்கினாங்க. ஆசைப்படுறதுன்னு ஒண்ணு இருக்குது, துவா கேட்கறது ஒண்ணு இருக்கு. எது துவா கேட்போம், அதைந்தே தீர வேண்டும் என்றதால் தான் துவா கேட்போம். ஒரு ஆசை இருந்துச்சுன்னா சரி அல்லாஹ் கொடுத்தா கொடுக்கட்டும், இல்லைன்னா விடட்டும் அப்படின்னு நினைப்பான். ஒருத்தர் அல்லாஹ் மேல ஈமானுடையவர், என் ரப்பு கொடுத்தா கொடுக்கட்டும், கொடுக்கலான்னா பரவாயில்ல என்று நினைக்கிறது ஒண்ணு இருக்கு. இல்ல அல்லாஹ் எனக்கு வேண்டும் என்று கேட்கறதுன்னு ஒண்ணு இருக்கு. பெருமானார் கேட்டாங்க, சஹாபாக்களுக்கு கற்றுக் கொடுத்தாங்க. இந்த ரமதானை அடைவதற்கு ரஜபிலிருந்தே ஷாபானை ரமதானை அடையணும்னு துவா கேட்க சொன்னாங்க. அப்படிப்பட்ட மாதம் ஏன்னு சொன்னால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இந்த மாதம் கிடைத்தும் ஒரு அடியான் மன்னிக்கப்படவில்லை என்றால் அவன் அல்லாஹ்வுடைய ரஹமத்தை விட்டும் தூரமாகட்டும்னு ஒரு ஹதீஸ்ல வருது. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் பதுவா செய்தார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆமீன் சொன்னாங்கன்னு வருது. இன்னொரு ஹதீஸ்ல ஜிப்ரீல் அவர்களை இந்த பதுவாவை செய்ய சொன்னாங்க பெருமானார் பதுவா செஞ்சாங்கன்னு வருது. 2 விதமாகவும் வருது. அதனால அன்புடைய முகமது ரசூல்லா தன்னுடைய உம்மத்துக்கு பதுவா செய்ய மாட்டார்கள். அப்படி செஞ்சாங்கன்னு சொன்னா நம்ம யோசிக்கணும், எப்படிப்பட்ட உம்மத்தை நாம இருக்கணும். நபியே அவர்களே, ஏன்னா அவன் அல்லாஹ்வுடைய ரஹமத்தை விட்டு தூரமாகட்டும் என்று சொன்னார்கள் சொன்னான். அப்படிப்பட்ட மோசமான நிலை உடையவராக அல்லாஹ் எந்த முஸ்லீமையும் ஆக்கக்கூடாது. அதுதான் ரொம்ப மோசமானது. அல்லாஹ் பாதுகாக்கணும். அதனால்தான் சொல்லுவாங்க, நிரந்தர குடிகாரனுக்கு இந்த ரமலான்ல எந்த பாக்கியமும் கிடைக்காது. காரணம், அவன் குடிச்சுக்கிட்டே இருக்கிறான், அவன் எங்கிருந்து நன்மை செய்ய. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ரமலானை நமக்கு வாங்கி கொடுத்தார்கள். நபியவர்களுடைய அந்த கருணையின் காரணமாக நமக்கு கிடைத்தது ரமலான். இந்த ரமலான்ல அவ்வளோ பாக்கியங்கள் அல்லாஹ் அருள் புரிந்தது காரணம் அதுதான். அதை சொல்லுவாங்க, லைலத்துல் கத்ர் ஹைரும் மின் அல்ஃபி ஷஹர், 1000 மாதத்தை விட சிறந்த ஒரு இரவை அல்லாஹு தாலா இந்த ரமலான்ல வச்சிருக்கான்னு சொன்னான். அப்போ அந்த ரமலான்ல எவ்வளோ பாக்கியங்கள் இருக்கு. அந்த ஒரு இரவு கிடைச்சிருச்சுன்னு சொன்னா 80 வருஷம் வணங்கின நன்மையை அல்லாஹ் கொடுத்துறான். 80 வருஷம் வணங்கினாலும் நமக்கு அதுல ரியா இருக்கும், கிபுர் இருக்கும், உஜுபு இருக்கும். 80 வருஷம் லாயிலா இல்லா கலிமா பேசினா எவ்வளவு பெரிய பாக்கியம் அது. அதான் சர்க்காரு இரவு முழுவதும் அந்த முகஸ்துதி இல்லாத அமல்னு சொல்லுவோம் பாருங்க, முகஸ்துதி இல்லாத அமல், சடவில்லாத அமல். நம்ம எது செஞ்சாலும் சில சமயத்தில் சடவு வந்துடும். குரான் ஓதினாலும் சில சமயத்தில் சடவு வந்துடும். தொழுதுகிட்டே இருந்தாலும் சடவு வந்துடும். ஆனால் சடவில்லாத அமல் என்ன, அப்படி ஒரு அமலை நம்ம ஷேக் நாயகம் அவர்கள் ரமலான்ல நமக்கு செய்ய வச்சாங்க.
லா இலாஹா இல்லல்லாஹ் கலிமாவுடைய விளக்கங்களை நமக்கு கொடுத்தாங்க. அதுவும் சர்க்காருடைய முன்னிலையில். ஏன்னா அது நம்ம எப்படி சொல்றது தெரியல. என்ன பேசுறவங்க சொன்னாங்க, அதாவது ஷேக் நாயத்துடைய அந்த காதல் இல்லாம ரசிக்காது. அது இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம இப்பவும் வசந்த காலமாக நினைக்கிறோம். அது பொற்காலம் நினைக்கிறோம் ஷேக்கோட இருந்த காலங்கள்லாம். ஏன் அப்படின்னா, ஏன் அப்படி இப்ப நான் வசந்த காலம் இல்லையா? அது மட்டும்தான் வசந்த காலமா அப்படின்னா நம்ம என்ன சொல்றோம்? யோசிச்சு பாருங்க. அதாவது சர்க்காரோட இருந்த காலம் இருக்குல்ல, சத்திய சகாபாக்களோட, நான் தான் சொல்லுவேன், ரொம்ப மேட்ச் ஆகுது, ரொம்ப மேட்ச் ஆகுது. சத்திய சஹாபா நான் சொன்ன பாரு, அன்னைக்கு கூட ஒரு ஹதீஸ் சொன்னேன். அந்த சஹாபி அழுகுறாங்க, முன்னாடி கறி கஞ்சி வச்சிருக்குது, பழங்கள்லாம் இருக்குது, மூட்டை மூட்டையா தங்க இருக்குது, அழுகுறாங்க. அப்பதான் சொன்னாங்க, ஏன் அழுகுறீங்கன்னு கேட்கும்போது, முகமது ரசூல்லாவோட நாங்க இருந்து நோவு திறந்திருக்கிறோம், நபியோட இருந்து நோவு திறந்திருக்கிறோம், இதெல்லாம் இல்லவே இல்லை. ஒரு பேச்சம்பழத்தை நக்கிட்டு நோவு திறப்போம், அது கிடைச்சா பெரிய விஷயம். அப்படி இருக்கும்போது எங்க உள்ளங்கள்லாம் ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. ஏன்னா நபியோட இருக்கிறோன்ற சந்தோஷம், பெருமானாரை பார்த்துட்டே இருக்கின்ற சந்தோஷம். ஒரு சாபி திடீர்னு ஓடி வந்தாங்க, மூச்சு வாங்க, மஸ்ஜித் நபியில நபி உட்கார்ந்து இருக்கிறாங்க, வந்து பார்த்துட்டாங்க. பார்த்தவொடனே மூச்சு வாங்குது, ஏன் என்ன இப்படி ஓடி வருங்க, என்ன ஆச்சு அப்படின்னு கேட்கறாங்க. பெருமானார், இல்லையா ரசூலுல்லா, திடீர்னு உங்களை பார்க்கணும் போல ஆசை வந்துச்சு, திடீர்னு உங்களை பார்க்கணும், பெருமானாரை பார்க்கணும்னு. எந்த அளவுக்கு அவருடைய உள்ளத்தில் காதல் இருந்தாலும் அந்த தேட்டம் இருக்கும். நான் 2 நாள் நபி உங்களை பார்க்க முடியாம போச்சு, அதனால ஓடோடி வரேன் உங்களை பார்க்கணும். இப்ப பார்த்துட்டேன், என்னுடைய மனசு நிம்மதி ஆயிடுச்சு யார சொல்லான்னு போறாங்க. நிம்மதி ஆயிடுச்சுன்னு சொல்றாங்க. சொல்லிட்டு சொன்னாங்க, யார சொல்லா, அப்பவும் அழுகுறாங்க. ஏன் அழுகுறீங்க? அதான் சந்தோஷம் கிடைச்சிச்சு இல்ல, நீங்க தான் பார்த்துட்டீங்களே, இன்னும் ஏன் அழுகுறீங்கன்னு கேட்கறாங்க அந்த சஹாபியை பார்த்து. அப்ப சொல்றாங்க, யார சொல்லா, இந்த உலகத்துல உங்களை பார்க்கணும்னு நினைச்சவன ரொம்ப ஈஸியா நான் பார்த்துறேனே, ஆனா நாளைக்கு மறுமையில நபிமார்கள் 1,00,000க்கும் மேற்பட்ட நபிமார்கள் சுற்றி இருப்பாங்க, நல்லடியார்கள், சத்திய சஹாபாக்கள், உயர்ந்தவர்கள்லாம் உங்களை சுத்தி இருப்பாங்க, நான் எப்படி உங்களை பார்க்க முடியும்? ரொம்ப தூரத்துல இருந்து பார்த்தா உங்களுக்கு தெரியாதுன்றாங்க. உங்களை எப்படி நான் பார்க்க முடியும்? அவ்வளவு பேர் இருப்பாங்க, நான் பின்னாடி இருந்து எப்படி உங்களை பார்க்க முடியும்? இங்க நான் பார்க்கணும்னு நினைச்சாலும் வந்து பார்த்துறேனே, அங்க என்னால பார்க்க முடியுமா என்று அழுகுறாங்க. அப்ப பெருமான சொல்றாங்க, அல் மர்உ மஅ மன் அஹப்ப, நீங்க யாரை நேசிக்கிறீங்களோ அவர் உங்க கூடயே தான் இருப்பாருன்றாங்க. முகமது ரசூலுல்லாவான நான் ஒவ்வொரு சஹாபி கூடயே நான் இருப்பேன்றாங்க. 1,00,000 சஹாபியும் பக்கத்தில் முகமது ரசூலுல்லா இருப்பதை போல உணர்வார்கள். அவங்க பக்கத்துல உட்கார்ந்து காலை பிடிச்சிருக்க மாதிரி உணர்வாங்க. அது எப்படின்னு அங்க போனாதான் தெரியும். இப்போ இந்த சஹாபி அழுகுறாங்க. என்ன சொல்றாங்கன்னா, நபியோடு இருந்துமே, அப்ப எங்களுக்கு பசி இருந்துச்சு, காசு பணம் எதுவுமே இல்லை, ஆனா எங்களுடைய உள்ளத்துல அவ்வளோ ஒரு நிம்மதி இருந்துச்சு, அவ்வளோ சந்தோஷம் இருந்துச்சு, பெருமானார் எங்க கூட இருக்கிறாங்கன்ற சந்தோஷம். இப்ப காசு மூட்டை மூட்டையா இருக்குது, என்ன கறி கஞ்சி இருக்குது, ஆனா எங்க உள்ளத்துல அந்த சந்தோஷம் இல்லை அப்படின்னாங்க. மந்தவெளி பங்களாவுக்கு போகும்போது இங்கேருந்து நடந்தே போவோம், இல்லைன்னா சைக்கிள்ல போவோம். அப்ப இருந்த சந்தோஷம் இப்ப இல்லையே. கார் இருந்து இருக்குது. ஆஜியார் எங்க ப்ளூ லகன்ல மேனேஜரா தான் இருந்தாங்க, சம்பளம் தான் ரொம்ப கம்மி சம்பளம் தான், ஆனா அப்ப இருந்த சந்தோஷம் இப்ப ஃபைஸ் மஹாலே சர்க்கார் கொடுத்துட்டாங்க, இப்ப அந்த சந்தோஷம் வர மாட்டேங்குது. அப்போ காசு பணம் நம்ம ஷேக் நாயகம் சொன்னாங்கல்ல, அல்லாஹ் சொன்னா முகமது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து, நபியே நீங்க ரொம்ப கவலையோட இருக்கிறீங்க, சஹாபாக்கள்லாம் ரொம்ப கஷ்டப்படுறாங்களேன்னு, இந்த உஹது மலையை தங்கமாக்கிடவான்னு கேட்டான். அப்படி கேட்கும் போதே அது தங்கமாக மாறிவிட்டது. நபி என்ன சொன்னாங்க, ஒரு நாள் பசித்து சுக்குர் சபுர் செய்யணும், இன்னொரு நாள் நான் சாப்பிட்டு உனக்கு சுக்குர் செய்யணும்னாங்க. ஆனா சொன்ன போதே ஆயிடுச்சு. அதனால தான் 120 கிலோமீட்டர் வரைக்கும் தங்கம் இருக்குன்றான், சுரங்கம் இருக்கான், 120 கிலோமீட்டர் தங்கம் இருக்கான் எங்க சவுதியில. அப்பவுமே ஆக்கிட்டான் அல்ல, கேட்டு ஆக்குறதா முகமது ரசூலுல்லாஹ்ட்ட முன்னாடி ஆக்கிட்டு தான் கேட்டான் அல்ல. அந்த மாதிரி நம்ம ஷேக் நாயகம் ஒரு தடவை பார்த்து சொன்னாங்க, நீங்களாம் ரொம்ப கஷ்டப்படுறீங்க, நம்மளா கறியெல்லாம் பார்க்கலாம் முடியாது போலா, நீங்க உங்களுக்கு தெரியாதது இல்லை, பக்கடா தான் ரசம், பக்கடா தான் நைட்டு, பகல்லையும் அதே மாதிரிதான் இருக்கும், பெருசா கறியெல்லாம் சாப்பிட மாட்டோம், 50 கிராம் 100 கிராம் வாங்கினா குடும்பமே சாப்பிடுவாங்க, 10 பேர் சாப்பிடுவாங்க. ஆனா அந்த பறக்கத்தை போயிடுச்சு, இப்போ அது வேற விஷயம்.
அந்த பரக்கத்து இப்ப இல்ல. 100 கிராம் வாங்கி சாப்பிட்டோம், இன்னைக்கு 1 கிலோ வாங்கினாலும் பத்த மாட்டுது. என்ன காலம்னே தெரியல, எனக்கு ஆச்சரியமா இருக்குது. பொற்காலம் சொல்லுவாங்க, முகமது ரசூலுல்லாஹ் வாழ்ந்தாங்க பொற்காலம். இப்ப நாம வாங்க 83 90 எல்லாம் பொற்காலமா இருந்துச்சு. நம்ம ஷேக்கோட இருக்கும்போது ஆச்சரியமா இருக்கு, அவ்வளவு டிஃப்ரெண்ட் இருக்குது. இப்போதுக்கும் அப்போதுக்கும் அவ்வளவு டிஃப்ரெண்ட் இருக்குது, ஆச்சரியமா இருக்குது. ஏன் அப்படி பரக்கத்து எடுபட்டு போயிடுச்சுன்னே தெரியல. நான் 2 வருஷமா 2-3 வருஷமா துபாய்க்கு போயிட்டேன். கேஎஃப்சி போயிட்டு அங்க ஹலால்னு சொன்னாங்க, சிக்கன் சாப்பிட கூட்டு போனாரு ஷேக் தாவூது. அவர் சொன்னாரு, இப்ப பாருங்க சிக்கன் அது இதுன்னு நம்ம சாப்பிட்றோம், எங்க வீட்டுல பக்கடா வாங்குறதுக்கு கூட காசு இருக்காது, வெறும் ரசம் வைப்பாங்க. என்னப்பா நீ பக்கடா கூட இல்லையான்னு கேட்பேன், நாளைக்கு வாங்கி தரேன்டான்னு சொல்லுவாங்க வாப்பா. அந்த மாதிரி ஒரு காலம் இருந்துச்சு. இன்னைக்கு என் பிள்ளைங்களை இப்போ விதவிதமா வாங்கி சாப்பிட்ற அளவுக்கு நம்ம காசு வந்துச்சு, ஆனா சாப்பிட முடியல, சாப்பிட்ற உடல் இல்ல. சிக்கன்னா ஏதாவது பண்ணுது, சூடாயிடுது, இது ஒண்ணு இருக்குது. அதனால நம்ம பிள்ளைங்களுக்காக வாங்கி கொடுக்கலாம்னு நினைக்கிறோம் அப்படின்னு சொன்னாங்க. இப்ப யோசிச்சு பாருங்க, அந்த நிலையை தான் சர்க்கார் மாத்தினாங்க. ஒரு தடவை பேசும்போது சர்க்கார் சொல்றாங்க, நான் உங்களுக்கெல்லாம் காரு பங்களா வாங்கி கொடுத்துருவேன். சர்க்கார் சொன்ன வார்த்தை. இதே மந்தவெளி பங்களால பெரிய ஜமாத்து சிக்கர் மஜிலிஸா இன்னும் தெரியல, ஷபே பராத் அந்த மாதிரி ஏதாவது சிறப்பான மஜிலிஸா தெரியல, சரியான கூட்டம். உங்களெல்லாம் நான் காரு பங்களா அல்லாட்ட கேட்டு வாங்கி கொடுத்துருவேன், இப்பவுமே வாங்கி கொடுத்துருவேன். ஆனால் நான் காரு பங்களா வாங்கி கொடுத்துட்டா ஒருத்தர் கூட ஷேக்கிட்ட வரமாட்டீங்கன்னா சொல்லிட்டு பக்கத்துல கிப்ஸ் முதலாளிகள் பசங்களா இருக்காங்க. இவங்க பாருங்க, அல்லாஹ் காரு பங்களா கொடுத்த போதும் ஷேக் வந்தா ஷேக்க விடாம உட்கார்ந்து இருக்கிறாங்க. சினிமா தேட்டர்ல போய் நிக்க மாட்டாங்க, வீண் வெட்டி இடத்துல போயிட்டு தன்னுடைய காசு செலவு பண்ண மாட்டாங்க, அல்லாஹ் ரசூலுக்கு பயந்து செலவு பண்றாங்க அப்படின்னு கிப்ஸ் முதலாளி பார்த்து சொன்னாங்க. இந்த மாதிரி ஒரு நிலை வரும்போது உங்களுக்கும் காரு பந்தம் கிடைக்கும். இன்னைக்கு அல்லாஹ்வுடைய ஃபஸல்ல சர்க்காருடைய முரீதுகள் எல்லாருமே ஊடு வாசலோட, ஏன்னா காரு பங்களாவோட தான். காரு வாங்கறதுக்கு விடத்துக்கு இடம் இல்லையேன்னு சொல்லி வாங்கல, அவ்வளவுதான். எல்லாரும் கார் வாங்குற அளவுக்கு வசதி எல்லாம் கொடுத்துதான் இருக்கிறான். அது வேற எங்க கொண்டு போயிட்டு மெயின்டைன் பண்ணிட்டு பிடிச்சாங்க ஓலா பிடிச்சிட்டு போறோம், எல்லாம் கார்ல தான் போறோம், யாரும் ஆட்டோ எல்லாம் போறது கிடையாது. எல்லாம் ஓலா அந்த காரு எல்லாம் கார்ல தான் போறான்னு வச்சுங்க. அல்ஹம்துலில்லாஹ் 2 கார் வச்சுனா ஆஞ்சார். செய்தி என்னன்னா, சர்க்கார் அன்னைக்கு சொன்னாங்க பாருங்க, அது ஹக்குல இருந்து சொன்னது, வாங்கி கொடுப்பேன்னு அவங்களாம் ஹக்குல இருந்து சொன்ன வார்த்தை. அது உண்மை ஆயிடுச்சு, கபூல் ஆயிடுச்சு, டெபாசிட் ஆயிடுச்சு. இன்னைக்கு அதை நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஆனால் காரு பங்களா இருக்கு, ஆனால் அந்த சந்தோஷம் உள்ளத்துல இல்ல. சர்க்காரு ஒண்ணுமே இல்லாத சமயத்துல பின்னாடி ஓடணும் பாருங்க, அந்த சந்தோஷம் இப்ப இல்ல. இன்னைக்கு சர்க்கார் காரு போனா பின்னாடி 100 கார் போலாம், ஆனா சர்க்கார் நடந்து போகும்போது நம்ம பின்னாடி நடந்து போனோம் பாருங்க, அந்த சந்தோஷம் இப்போ இல்ல. மெரினா பீச்ல சர்க்கார் வாக்கிங் போறான்னு எப்படி தெரியும்னே தெரியாது, ஒரு 10 பேர் பின்னாடி போயிடுவோம். நான் ஒவ்வொரு தடவையும் பார்த்திருக்கேன், சர்க்கார் யார்ட்டையும் தண்டோரா அடிச்சுட்டு போறது கிடையாது, சொல்லிட்டுலாம் போறது கிடையாது. மெரினா பீச்ல சர்க்கார் வாக்கிங் போவாங்க, கடன்னு சேர்ந்துருவாங்க, ஒரு 10-20 பேர் சேர்ந்துருவாங்க. எல்லாருமே அப்படியே ஆச்சரியமா பார்ப்பாங்க சர்க்கார, அப்படியே வியந்து பார்ப்பாங்க சர்க்கார். நான் பார்க்குவேன், சின்ன பிள்ளை நான் பார்க்குற காலத்துல சர்க்கார் தடி ஊனிட்டு போல, தடியை ஒரு அப்படி நடுவுல பிடிச்சிட்டு போனாங்க, தடியை சும்மா அப்படி லைட்டா அப்படி வச்சு எடுப்பாங்க. அவ்வளவு வேகமா போவாங்க. நான் ஓடுறேன், குடு ஓடுறேன், சின்ன பிள்ளை, நடக்க முடியல. பின்னாடி வரவங்களும் ஓடுறாங்க. சர்க்காரு அவங்க ஹைட்டுக்கு ஒரு 8 வச்சாங்கன்னா நம்மளாம் ஓடதான் செய்யும். 2 8 வச்சாலே அவ்வளவு தூரம் போயிடுவாங்க. சர்க்கார் ஸ்பீடா கடக்கடன்னு நடப்பாங்க, 5 கிலோமீட்டர் போயிட்டு உடனே வந்துருவாங்க. கயிறு அல்லாஹ் ஃபஸல் செய்யணும். அப்படிப்பட்ட அந்த மகானோடு வாழ்ந்த வாழ்க்கை, அல்லாஹு தாலா சத்திய சஹாபாக்கள் உடைய அந்த வாழ்க்கைக்கு சமமாகவும் சொல்ல முடியாது. ஏன்னா இப்ப சர்க்கார் அவங்களுடைய ஈமானுக்கு நம்ம 100 மடங்கு கோடியில ஒரு பங்கு கேளுனாங்க. அப்ப கோடியில ஒரு பங்கு அல்லாஹு தாலா அந்த இன்பத்தை வைத்திருந்தான்னு பார்க்கலாம். அல்லாஹு தாலா அதை அடையும் நசீபா அல்லாஹ் நம்ம பிச்சை கொடுத்தான். இன்னும் நம்முடைய உள்ளங்கள்ல அந்த முஹப்பத் பசுமையா இருக்கு. எல்லாம் நம்ம தௌஃபீக் அல்லாஹ் நம்ம பாவங்களை மன்னிச்சு ரப்பனா லக்கல் ஹம்து லக்க ஷுக்ரியா அல்லாஹ் அல்லாஹும்ம ஸல்லி அலா ஸய்யிதினா முஹம்மதின் வ அலா ஆலி ஸய்யிதினா முஹம்மதின் பாரிக் வஸல்லிம் அலைஹி. ரப்பனா ظلمنا انفسنا وان لم تغفر لنا وترحمنا لنكونن من الخاسرين. யா அல்லாஹ் எங்களுடைய பாவங்களை மன்னிச்சு, குற்றம் குறைகளை மன்னிச்சு. ரப்பே, என் ஷேக் நாயக எப்படி கொண்டாடினாங்களோ அப்ப எங்களை மதிக்க முடியாது தெரியாதவர்கள் யா அல்லாஹ் அவர்கள் கற்றுக் கொடுத்ததுல ஒரு 10 பங்காவது செய்யணும் ரப்பே. அதன் பொறுத்தால் எங்களை பாவங்களை மன்னிச்சிரு யா அல்லாஹ். அவருடைய முஹப்பத்தை எங்களுடைய உள்ளங்கள்ல அதிகப்படுத்து ரப்பே. இந்த ரமலான்ல எங்க ஷேக் நாயகம் தாடி நிறைஞ்சு வளைகிற அளவுக்கு அழுதாங்க. யா அல்லாஹ் கருணை காட்டு ரப்பே. யா அல்லாஹ் ஹுவா அல் ஹக்க வாபுகான்னு சொன்ன ரப்பே, நீ அழு வச்சாலும் நீ தான் அழு வைக்கணும்.
அல்லாஹ் சிரிக்க வச்சாலும் நீ தான் சிரிக்க வைக்கிற ரப்பே. தனிமையில் எங்களை அழுவுற தௌஃபீக் செய்ய அல்லாஹ். எங்களுடைய பாவங்களுக்காக குற்றம் குறைகளுக்காக உண்டத்துல மன்றாடக்கூடிய நன்மக்களாக்கிறியா. ஒவ்வொரு வினாடியும் எங்க உள்ளங்க அழுது கொண்டே இருக்கும் பாக்கியத்தை கூடிய அல்லாஹ். அல்லாஹ் இந்த ரமதான்ல அனைத்து முஸ்லீம்களையும் மன்னிக்கப்பட்ட ஒரு கூட்டத்துல சேர்த்து இத்துக்கும் இன்னநாள் எனக்குடைய இந்த 10ல யாழ்லா எங்க எல்லாருக்கும் விடுதலை கொடுத்துறியா அல்லாஹ். யாழ்லா என் ஷேக் நாத்துடைய ஹாந்தானுக்கு ஆஃபியஸ் சலாமத்து நீண்ட ஆயுள் நோய் நோய் இல்லாத வாழ்வு கொடுறப்பே அவர்களை கொண்டு இந்த சில்சிலா பரவ நீ தௌஃபீக் செய்யலாம். அவருடைய சாந்தாரா வாழ நீ அருள் புரியாலாம். அவருடைய முகப்பத் வைக்கக்கூடிய நன்மக்களாக நன் முரீதுகளாக்கிறியா அல்லாஹ். யாழ்லா என் ஷேக் நாத்துடைய அந்த வட்டத்தில் இருக்கும் பாக்கியத்தை எங்களை நசீபாக்கிறப்பே அதை விட்டு வெளியேறி விடாமல் எங்களை பாதுகாத்து அருள் புரியாது. யாழ்லா யாரெல்லாம் ஷேக் நாயத்தை நேசிக்கிறாங்களா அவங்களுடைய மொஹிப்பீன்கள் அனைவருடைய பாவங்களை மன்னிச்சு குற்றங்குறைகள் மன்னிச்சு ரப்பே. அல்லா சர்க்காருடைய ஜிஸ்மில் உள்ள ஃபைசான எங்கள் ஜிஸ்மில் கல்புல ஃபைசான எங்கள் கல்புல அவங்க ரூஹில் உள்ள ஃபைசான எங்கள் ரூஹில் வெளியாக்குறாங்க. அவங்க சிறுல உள்ள ஃபைசான எங்கள் சிறுல வெளியாக அவருடைய ஃபைசான முழுமையாக அடையும் நசீபை எங்களுக்கு பிச்சக்கூடிய ربنا تقبل منا انك انت السميع العليم وتب علينا ربنا انك انت التواب الرحيم ربنا رب ارحمهما كما ربياني صغيرا صلي على سيدنا محمد وعلى اله وصحبه اجمعين والحمد لله رب العالمين صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد يا ربي صل عليه وسلم